இதை ரொம்ப சீரியஸா எடுக்கிற அந்த கிரேஸை நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். ரீதா மஷாதா லஹாரதா லேகா ரபோ ஓரா மஷாதா லாஹாரே தே ரமோஷதா லபோரதா ரகரபோ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. இப்போதைக்கும் ஒரு வேளை மலைப்பா எங்களுக்கு தோணலாம், ஏன்னா பல வருஷங்கள் இதை நாங்க இப்படி பழகி இருக்கிறோம். ஆனா எங்களுக்கும் என் குடும்பத்திற்கும் இது ஒரு நல்ல காரியம் அப்படின்னும் போது அது எங்களுக்கு நாங்க செய்யறதுக்கான கிருபையை நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துக்கிறதுக்காக நன்றி. உங்க ஆலோசனைக்காக நன்றி. உம்முடைய ஆலோசனையே நிலை நிற்கட்டும் ஆண்டவரே, என் லைஃப்ல நான் விட்டு கொடுக்குறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீதாரா மஷாதா லகரபோ ரதா மாக்கரபே ஓரா மஷாதா லஹரை திரேமேல கரபௌஷதர மோதர மாக்கரபே ஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க அந்த பலத்தை கொடுத்ததுக்காக நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வீல் ஹாவ் அ கல்ச்சர். இந்த லைஃப் டுகெதர்ல இந்த குரூப்ல இருக்கிற இவங்க எல்லாருமே ஒரே விதமாய் ஒரே காரியங்களை செய்ய முடியுங்கிற ஒரு கல்ச்சரை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்கப்பா. அது உணவா இருந்தாலும் சரி, நம்ம பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரி, எல்லாமே தேவன் தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீரோ அந்த ஹெவன்லி கல்ச்சர், அந்த கிங்டம் கல்ச்சர் ஆண்டவரே, எங்க சாப்பாட்டுலயும் சரி, எங்க உடைகள்லயும் சரி, எங்களுடைய எல்லா ஏரியாலையும் சரி, எங்கள் குடும்ப பழக்க வழக்கங்கள், எங்க பிள்ளைகளை வளர்க்கிற விதத்துல இருந்து, எங்க கணவன் மனைவி உறவுல இருந்து, மற்ற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸோட எங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன்ல இருந்து எல்லாத்துலயும் ஆண்டவரே உங்க கல்ச்சர் அப்படியே வெளிப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. நாங்க அப்படியே விட்டு கொடுக்கிறோம். ரீதாராம் அஷாதா லஹாராதா லேகரா பௌஷதரபா. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர், அவர் வாயிலிருந்து அவர் சொன்ன அப்படியே அந்த வேர்டை நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. அவர் சொல்றாரு, 24 வருஷத்துக்கு முன்னாடி நான் மாத்திரை எடுத்தேன். 24 வருஷமா நான் ஒரு மாத்திரையும் சாப்பிட்டது கிடையாது. நான் சிக்கும் ஆனது கிடையாது. ஏன்னா என் தேவன் எனக்கு கொடுத்த ஆலோசனைகளை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இது இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நிறைய அவர் பண்ணியிருக்கிறாரு ஆண்டவரோட ஆலோசனைப்படி. அது மட்டும் இல்லாம தேவனோடு இசைந்து இருக்கிற அந்த அனுபவம், அவரோட ஒன்றாய் இருக்கிற அதே கான்சியஸ்னஸ்ல அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. அப்புறம் அதே ஆண்டோட கம்யூனியனை அப்படி ரொம்ப உண்மையா அதை அப்படியே அது நிதானித்து, அது எதற்கென்று அப்படின்னு நிதானித்து அவங்க அதை அனுசரிக்கிறாங்க. ஏன் உண்மையாவே ஆண்டோட ஃபினிஷ்ட் ஒர்க், சிலுவையில அவர் செய்து முடித்த காரியத்திலேயே அந்த தியானம் நமக்கு இருக்கும்போது நமக்கு எதுவுமே பாருங்க, இது பிரச்சனை இல்லாம இல்ல, சோர்வு இல்லாம இல்ல, நிறைய விஷயங்கள் வர போக இருக்கலாம். ஆனால் அதுலயே நம்ம தியானமா இருக்கும்போது எதுவுமே நம்மள ஓவர் கம் பண்ணாது. அந்த வந்த காரியம் நம்மளை பலப்படுத்தி விட்டு சென்று விடும். இப்ப நம்ம நினைக்கிறோம் ஒரு சிக்னஸ் வருது, ஒரு கோல்டு வருது, ஒரு ஃபீவர் வருது, அது நம்மள என்ன பண்ணுது, நம்மள வீக் ஆக்க பாக்குது. நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் பேட்டர்ன், ஃபீவர்னாவே நோய், கோல்ட்னா நோய், வாமிட்டிங்னா நோய், டயரியானா நோயின்னு. ஆனா அது அது ரொம்ப ஆழமா உடம்ப படிச்சவங்களும் சரி, நல்ல ஹெல்த் பீப்புள் எல்லாம் சொல்றது என்னன்னா, அது நம்ம உடம்பு நமக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட். இட் இஸ் ஆக்டிங் அகேன்ஸ்ட் த அந்த கிருமிங்களுக்கு விரோதமா நம்ம உடம்ப கிளீன் பண்றதுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அதனால இதெல்லாம் நோய் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்றாங்க. இதே பார்வை தான் பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒருத்தங்க நம்மள ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, ஒரு டிசப்பாயிண்டிங்கான சூழ்நிலை வருது, பிள்ளைங்களோட பிஹேவியரா இருக்கட்டும், இல்ல நமக்கே நம்மளை குறித்து ஒரு சலிப்பு, ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது, எதுவாக இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நம்மளை உடைக்க வருது. அந்த 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 விஷயங்களெல்லாம் நம்மளை உடைக்க வருது, நம்மளை வீக் ஆக்க வருது, நம்ம இப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அதை எப்படி நம்ம அந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அதை யூஸ் பண்ணியே நம்மள பெஸ்ட் ஆக்கிறாரு. அவர் அதை சூழ்நிலை கொடுப்பது கிடையாது. நம்ம அறியாமை நிமித்தம் நம்ம சூஸ் பண்ணி சில குழப்பங்களை உண்டு பண்ணிட்டா கூட அதே சூழ்நிலையை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, when we are inviting him, he is into it, and அதையே யூஸ் பண்ணி நம்மள என்ன பண்றாரு, ஸ்ட்ராங்கா மாத்துறாரு. அதே யூஸ் பண்ணி என்ன பண்றாரு, ஸ்ட்ராங்கா மாத்துறாரு. உன்னால இது ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மள எமோஷனலா இம்யூனா மாத்துறாரு. எப்படி ஒரு ஃபீவர் வருது, கோல்டு வந்தா நம்ம சொல்றோம் குழந்தைக்கு சளி பிடிச்சா அது நல்லது, அது பாரு ரொம்ப நாளைக்கு அதுக்கு நல்லா மருந்து எதுவும் கொடுக்காம அது ஹீல் ஆச்சுன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா அது பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். தாய்மாருக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பைபாஸ் பண்ணிட்டு போகாம அதன் வழியாய் ஆவியானவரோடு நடந்து அதுல ஜெயிக்கும் போது நமக்கு திரும்ப அந்த பிரச்சனை வராது.
புரியுதுங்களா? ஓவர் கம் பண்ணிட்டோம்னா, திரும்ப அந்த பிரச்சனை வரவே வராது. அத பைபாஸ் பண்ணணும். எப்படியெல்லாம் தப்பிக்கலாம்? எப்படியெல்லாம் வளையலான்றத விட, அதன் வழியாய் கடந்து போய் நம்ம ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சோம்னா, திரும்ப அந்த பிரச்சனை வராது. அ நம்ம எமோஷனலா இம்யூன் ஆயிருவோம். அடுத்த முறை அதே சூழ்நிலை வரும்போது, நீங்க ரொம்ப ஸ்டேபிளா அத ஹேண்டில் பண்ணுவீங்க. ரொம்ப நிதானமா ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே நபர் வரும்போது நீங்க ரொம்ப ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த பீப்பிள. அதே மாரி அ சிச் எந்த வித சிச்சுவேஷன் லைஃப் உங்களுக்கு த்ரோ பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க? நிதானிப்பீர்கள். ஓகே. வில் பிகம் எமோஷனலி இம்யூன். உடம்புக்கு எப்படி இம்யூனிட்டியோ நம்ம எமோஷன்ஸும் என்ன பண்றாரு ஆண்டவர்? இம்யூன் ஆக்குறார். எதற்கும் அந்த எதிர்ப்பு சக்தி. எதுவா இருந்தாலும் தாக்கு பிடிக்கிற ஒரு தன்மை ரெசிலியன்ட் நேச்சர் அப்படின்றாங்க. எதுவா இருந்தாலும் தாக்கு பிடித்து நிற்கிற கிருபைய நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கூடயே இருந்து வொர்க் பண்ணி அதை உருவாக்குகிறார். அதனால பிரச்சனைய பார்த்து, ஐயோ! இந்த பிரச்சனைன்னு பயப்பட வேண்டியது இல்ல. இதை வைத்தும் ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா முடிஞ்சுது. அ இன்னொன்னு இப்படி சொல்லும்போதெல்லாம் நீங்க என்ன நினைச்சுக்க கூடாது, ஆண்டவர் தான் பிரச்சனைய குடுக்குறாருன்னு நினைச்சிடக் கூடாது. சில பேருக்கு அப்படி விழும் காதுல நான் சொல்றது. ஆண்டவர் வந்து ஈவலோட ஆத்தர் கிடையாது. எந்த தீமைக்கும் அவர் காரணர் கிடையாது. ஹி இஸ் நாட் தி இனிஷியேட்டர். ஓகே. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அறியாமை நிமித்தமோ, நம்மளே பயத்தினால பயந்த காரியம் ஒருவேளை நேரிட்டு இருந்தாலோ, இல்ல சூழ்நிலை வெளியில இருக்கிற மனுஷர்கள் மூலமாக ஆல் ஆஃப் சடன் வந்தாலோ, சிச்சுவேஷன் எப்படி இருந்து வந்தாலும், அதை நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரு? ஹி இஸ் ஜம்பிங் டூ ஹெல்ப் அஸ் வென் வி இன்வைட் ஹிம். அதே யூஸ் பண்ணி நம்மள பலப்படுத்துறார். அதுல இதுவா ஸ்ட்ராங் ஆக்குறார். அ அ பிரச்சனைய பயன்படுத்துறாருன்னு, அப்ப ஆண்டவர் தான் வியாதிய குடுக்குறார். ஆண்டவர் தான் பிரச்சனைய குடுக்குறார். ஆண்டவர் தான் இவங்கள திட்ட வைக்கிறார். அப்படியெல்லாம் மைண்ட் யோசிக்கக் கூடாது. ஓகே. வெனெவர் ஐ சே திஸ், நீங்க மைண்ட்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அப்படியே அவர் வந்து நன்மைகளின் நாயகன். அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட இருள் நம்மகிட்ட வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறாரு. சத்தியமா இருக்கிறாரு. அண்ட் ஹி இஸ் எ கம்ப்ளீட் ம். கேர் கிவர் நமக்கு. அவர் தான் நமக்கு கரிசனையா நம்மள பார்த்துக் கொள்ளுகிற நல்ல தகப்பன். அதனால அவர்கிட்ட இருந்து கெடுதி வரல. எந்த வழியில இருந்து வந்தாலும் அத ஓவர் கம் பண்ண, தாக்கு பிடிக்க அந்த கிருபைகளை நமக்குள்ள உருவாக்குகிறார். ஓகே. தேங்க் யூ ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் அப்பா பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேவையானது ஆண்டவரே ஒன்றே. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க ஆண்டவரே. உங்கள குறித்த அவேர்னஸ்க்குள்ள நாங்க ஒவ்வொரு நாளும் வளருகிற கிருபைகளை எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சரீரமானாலும், எங்க ஆத்துமானாலும், எங்க ஆவியினானாலும் எல்லாவற்றை குறித்து சரியாய் ஆண்டவரே எங்களுக்கு பேலன்ஸ்டா நீங்க எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்ப ரீசென்ட்டா நீங்க எங்களுக்கு எவ்வளவு அழகா எங்கள் சரீரத்தை பார்த்துக் கொள்ளணும்னு நீங்க கற்றுக் கொடுத்துட்டு வரீங்க ஆண்டவரே. எங்கள எப்படி நாங்க கேர் பண்ணிக்கணும்னு நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்க. எங்களையே நாங்கள் நேசிப்பது எப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க. எஸ் லார்ட். செல்ஃப் லவ்ங்கிறத பரிசுத்த ஆவியானுடைய பார்வையில நாங்க பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. ஏதாவது ஒன்று எங்களுக்கு நாங்கள் செய்து கொள்ளணும்னா, அது செல்ஃபிஷ்னஸோ நினைக்கிற அந்த மனோபாவம் மாறி, நான் நல்லா இருந்தா தான் நான் எல்லாருக்கும் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஆவியானவர் தெளிவா, ரொம்ப பேலன்ஸ்டா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி நீங்க சொல்லுகிற காரியத்தை அப்படியே நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். எங்க அப்பா நீங்க ஒரு விஷயத்த எனக்கு சொன்னீங்கன்னா, நீங்க தான் பெஸ்ட்டா சொல்லுவீங்க. நீங்க எனக்கு நன்மைக்கு தான் சொல்லுவீங்கங்கிறத நம்புகிறோம். அத அப்படியே ஒபே பண்ற, அத அப்படியே அபியாசப்படுத்த, அதையே அப்படியே பிராக்டிஸ் பண்ணுகிற கிருபைகள நாங்க உங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you, Lord. Ridara mashada laharada lamara de bira boshada lakarabi. Ora mashada laharada lamara de remekara boshada rebi. அந்நிய பாஷைகளை பேசுறதையும் என்ன பண்ணுங்க, ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்திக்கோங்க. எதை செய்யும் போதும் எதை செய்யும் போதும் இப்ப சாம்பார் வைக்க போறீங்க, அப்படியே ஒரு மலைப்பா தெரியுது. ஐயோ! அதை செஞ்சு முடிக்கணும்னா, ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்நிய பாஷையில பேசிட்டு வைக்க ஆரம்பிங்க. நீங்க ஒரு மாதிரி ஒரு ஒரு டேயோட எண்டுல ஒரு மாதிரி டயர்ட் ஆகுதா? அப்படியே அமைதியா போய் உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. உங்களையே அமைதிப்படுத்திக் கொண்டு காரியங்களை செய்யுங்க. ஒரு ஃபோன் கால் பேசுது. சடனா ஒரு ஃபோன் கால் வருது. பேசுறதுன்னும் தோணல அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ரிங் போகட்டும். நீங்க பாட்டுக்கு அந்நிய பாஷையில பேசுங்க. உங்களுக்கு ஆண்டவர் லீட் பண்ணுவார். எண்ணங்கள போடுவார், வார்த்தைகள போடுவார். அத உண்மையாவே அட்டெண்ட் பண்ணணுங்கிறது அவசியமா இருந்தா, அத பேசும்போது நீங்க என்ன பேசணுங்கிறதுக்கான நிதானம் உங்களுக்குள்ள உண்டாகும். எப்படின்னா காம்ப்ளிகேட் பண்ணாது. சூழ்நிலைகள்லாம் சிம்பிளான விஷயத்த கூட காம்ப்ளிகேட் பண்ணிருவோம் நம்ம தனியா பண்ணும்போது. ஆனா ஆவியானவரை ஒரு விஷயத்துல லைஃப் ஸ்டைல்ல கலந்து கொள்ளும்போது, அவரோட சேர்ந்து அப்படியே இணைந்து போகும்போது, பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் கூட என்ன ஆகும்? சாதாரணமா சிம்பிளா மாறிடும்.
எதுமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி வர விஷயங்கள்லாம் கூட நம்ம ரொம்ப ஞானமா நம்மளை மீறியே அந்த விஸ்டம்ல மூவ் ஆகும், நம்மள மீறியே சரியான வார்த்தைகளை பேசுவோம், நம்மள மீறிய நிதானத்துல இருப்போம். சாதாரணமா பண்ணியிருந்தா ஒருவேளை யாராவது பேசுறதுக்கு ரியாக்ட் பண்ற விதம் ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்போம்னு வச்சுக்கோங்க. அஹ் இதே ஆவியில நம்ம நிறைஞ்சிருக்கும் போது நம்மள மீறியே பாருங்க, அவங்க பேசுற வார்த்தைகள் உங்களை வந்து இருதயத்தனை பண்ணாது, அது ஒண்ணுமே பண்ணாது. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிறது அவங்களோட கேரக்டரை காட்டுதே ஒழிய என்னுடைய கேரக்டரை காட்டல. அப்படிங்கிற ஒரு நிதானத்துல நம்ம இருந்துட்டோம்னா நம்ம அஃபெண்ட் ஆக மாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம். தேவையில்லாத ஒரு இது என்ன சொல்றது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அந்த விஷயம் தெரியும் எல்லாருக்குமே, மண்டையில தெரியும், லாஜிக் பிரெயின்ல எல்லாமே தெரியும். ஆனா அப்ளிகேஷன் வரும்போது ஆவியானவர் துணை இல்லாமல், ஆவியானோட அந்த அவேர்னஸ் இல்லாம, அந்த பிரசன்ஸ்ல இல்லாம நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நமக்கு அந்த பிரேக் வேணும். ம் we need a spiritual break every now and then. ஒரு நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு 40 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு பீரியட் மாத்துறாங்க, இல்ல 2 ஹார்ஸ் ஒன்ஸ் டீச்சரா வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்க எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல பிரேக்கு. டீ வடை எல்லாம் சாப்பிட்றீங்களா? வெளியில வேலை பார்க்குறவங்க சொல்லுங்க. ஏன் கரெக்டாக ஒரு 11 o'clock 10:30 டீ வருதா டீச்சர்ஸ்க்கு? இல்லை நீங்க எடுத்துட்டு போறதை குடிக்கிறீங்களா? அதே மாதிரி மதியம் ஒரு அப்படியே ஒரு ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கரெக்டா ஒரு டீ. என்னன்னா உடம்புக்கு ஒரு பிரேக் தேவை அப்படி சொல்லிட்டு இந்த சிஸ்டமே அப்படிதான் ஆப்ரேட் ஆகுது. என்னதான் இருந்தாலும் நடுவில் ஒரு பிரேக் தேவை நமக்கு. இப்போ உடம்புக்கே இந்த பிரேக் தேவைன்னா, உடம்புக்கே ஒரு டீயோ உடையும் தேவை உங்களுக்கு தோணுதுன்னா, அப்ப மைண்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்பு கூட அமைதியா உட்கார்றோம், கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்காக வாய்ப்பு கிடைச்சு, எண்ணங்களுக்கு ஓய்வே கிடையாது. யாராச்சும் சொல்ல முடியுமா நான் எழுந்ததுல இருந்து ஒரு 1/2 hour எதையுமே நினைக்காம இருந்தேன் அப்படி யாராவது இருக்கிறீங்களா? வரம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா யாருன்னு போடுங்க, உங்களை நாங்க நேரா பார்க்கணும். உம் ஏன் நம்ம முழித்ததுல இருந்து தூங்க போற வரைக்கும் சில பேர் தூங்கிக்கிட்டே கூட யோசிக்கிறீங்க, அவ்வளவு தெளிவா யோசிக்கிறீங்க. ஏன்னா எண்ணங்களுக்கு ஓய்வே கிடையாது. எண்ணம்னு ஒண்ணு இல்லாம இருக்கணும்னா ஒண்ணு நம்ம ஸ்லீப்ல இருக்கணும், இல்ல முழிச்சிட்டு இருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு எண்ணம், ஒரு ஒரு இவங்க தாட்ஸை வந்து இப்படி பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஒண்ணு பியோர் தாட்ஸ், இன்னொன்னு வந்து ரெண்டாவது வந்து ஆஹ் என்ன சொல்றாங்கன்னா 3 விதமான எண்ணங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பியோர் தாட்ஸ் தான், இன்னொன்னு வந்து டாக்ஸிக் தாட்ஸ் தான், இன்னொன்னு வந்து வேஸ்ட் தாட்ஸ் தான். பியோர் தாட்ஸ்னா என்னன்னா நல்ல விஷயங்களை பாசிட்டிவா யோசிக்கிறது, தன்னை குறித்தும் நல்லா இதை யோசிக்கிறது, சூழ்நிலை குறித்து நல்லா யோசிக்கிறது, மற்றவர்களை குறித்து அப்படி ஒரு நல்லா யோசிக்கிறது எல்லாம். இந்த டாக்ஸிக் தாட்ஸ்ங்கிறது வந்து இந்த எதெல்லாம் நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ்குள்ள தள்ளுதோ, கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், ஜெலசி, ஒரு கசப்புத்தன்மை, இது கலந்து இந்த எமோஷன்ஸை தூண்டுகிற எண்ணங்கள் தாட்ஸ் எல்லாம் டாக்ஸிக் தாட்ஸ். அது நமக்கும் நல்லது இல்லை, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது இல்லை. 3வது வகை என்ன சொல்றாங்க, வேஸ்ட் தாட்ஸ்னா என்ன, எதுக்குன்னே தெரியாது வர தாட்ஸ் இதெல்லாம். இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 70,000 to 80,000 எண்ணங்கள் வந்தா அதுல 85% எண்ணங்கள் என்னவா இருக்கான், வேஸ்ட் தாட்ஸா இருக்கான். வேஸ்ட் தாட்ஸ்னா எதுக்கு என்னத்துக்கு யோசிக்கிறோம்னு தெரியாம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம்ல சில நேரத்துல. அது டாக்ஸிக்காவும் இருக்காது, பியூராவும் இருக்காது, அது நம்மையும் உருவாக்காது. அது ஒரு எதுக்குன்னா அந்த மாதிரி தாட்ஸ் தான் 85% ஒரு மனுஷன் யோசிக்கிறான். அப்ப மீதி இருக்கிற 15% பாருங்க, நம்ம நிதானிப்போம். அந்த 15%த்துல டாக்ஸிக் தாட்ஸும் பியோர் தாட்ஸும் வருதுன்னா அதுல எவ்வளவு டாக்ஸிக் நம்ம எடுத்துக்கிறோம், எவ்வளவு அளவுக்கு பியோர் தாட்ஸ் வரும். அப்ப ரொம்ப மினிமலா தான் சராசரி மனுஷன், பாவிக்குரியவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இவங்க இல்லாம ஒரு சராசரி மனுஷன் யோசிக்கிற எண்ணங்கள்ல மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 5%. 70,000 எண்ணங்கள்ல 5% எவ்வளவுங்க? எவ்வளவு மேக்ஸ் டீச்சர்ஸ் யாரா இருக்கிறீங்களா? டக்குன்னு போடுங்க. அந்த அவ்வளோண்டு எண்ணம் தான் பியூர் தாட்ஸ். அதாவது நாமளா இன்டென்ஷனலா நம்ம போடுறோம் பாத்தீங்களா டெய்லி குரூப்ல, ஐ எம் பிளெஸ்ட், மை ஃபேமிலி இஸ் பிளெஸ்ட், ஐ எம் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி இன்டென்ஷனலா நம்ம உருவாக்குகிற எண்ணங்கள். நம்ம அதெல்லாம் வந்து லெஸ் தேன் ஒரு 5 to 10%. அதுக்கே நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம் லைஃப்ல. யோசிச்சு பாருங்க, அது ஆண்டோட கிருபை. மற்றபடி அந்த எண்ணங்களை ஆராய்ச்சி செய்யறவங்க இவ்வளவு தெளிவா புட்டு புட்டு வைக்கிறாங்க. இப்படிதான் மனுஷன் யோசிக்கிறான், இப்படிதான் பண்றான். அதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று கொடுக்குறேன். எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி மனம் ஒரு குரங்கு அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, அது நமக்கு செல்லாது, நம்ம அதை எடுத்துக்கணும்னு கிடையாது. பரிசுத்தாவியானவரோடு இருக்கிறவர்களுக்கு, தேவனை எனக்குள்ள நான் சுமக்கிறேன், அவருக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிற வெளிச்சத்துல இருக்கிற நமக்கு என்னன்னா எண்ணங்களையும் என்ன பண்ண முடியும், அதையுமே ஒரு டேம் பண்ணி நாய்க்குட்டி மாதிரி இப்ப சொன்னா கேட்கிற மாதிரி பண்ண முடியும். அப்படிங்கறதான் நமக்கு கொடுக்குற நிச்சயம் ஆண்டர் பிரசன்ஸ். நீங்க அத பிசிக்கல் பிரேக் எடுக்கிற மாதிரி
ஒரு நாளும் கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் ட்ரை ஆகும்போது தனியா வந்து நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க ஒண்ணு உங்களை என்ன பாதர் பண்ணுதுன்னு நினைச்சு அதை பேசி அமைதிப்படுத்தினாலும் சரி, இல்ல அந்நிய பாஷையில பேசி அப்படியே அந்த ஒரு பீஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஒரு 2 3 நிமிஷம் அப்படியே பிரேக் எடுத்துட்டு திரும்ப உங்களோட வேலையை போய் நீங்க செஞ்சாலும் சரி. ஸோ எதுவா இருந்தாலும் நீங்க நினைக்கணும், எவ்ரி டைம் நீங்க டீ குடிக்கும் போது நினைக்கணும், அஹ் உங்க பேரை சொல்லி டீயும் வடையும் சாப்பிடுறியம்மா, உன் மனசுக்கு நீ என்ன பண்ண அப்படி சொல்லி கேட்டீங்கன்னாவே தானாவே நீங்க டகடகன்னு அந்நிய பாஷையை பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. எங்க இருந்தாலும் இருதயத்துக்குள்ள வாய்க்குள்ள அப்படியே பேச ஆரம்பிங்க. அந்த டே அப்படின்னு சொல்லி அவரோட கான்சியஸ்னஸ்ல அப்படியே நிரம்புங்க. அப்படியே தாட் ஃப்ரெஷ் ஆகும். திரும்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்துக்கும் போது இருந்த அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் திரும்ப உங்களுக்கு வரும். ஸோ இதை வந்து ரொம்ப அழகா கொண்டு போனீங்கன்னா எவ்ரி 1 hour கூட நீங்க என்ன பண்ணலாம், ஒரு மைண்ட் அலாம் செட் பண்ணி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகலாம். லஞ்ச் பிரேக்ல லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் வயிற்றுக்கு சாப்பாடு செம்மையா பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இல்ல வீட்டுல போட்டு வச்சுக்கும் போது இல்ல இல்ல என் சோலுக்கும் நான் இப்போ ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசுங்க. அந்த பிரசன்ஸ்ல அப்படியே நிரம்புங்க. அப்புறம் சாப்பிடுங்க. அப்புறம் திரும்ப ஒரு 3 மணிக்கு டீ அதுன்னு எல்லாருக்கும் ரெடி பண்றீங்க, இல்ல வெளியில இருந்து குடிக்கிறீங்கன்னா அப்பயும் ஒரு பிரேக் எடுங்க. திரும்ப 6:30 மணிக்கு இங்க ப்ரேயருக்கு வந்துருவீங்க. தென் அகைன் தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ரெஸ்ட்குள்ள போயிட்டு அப்படியே போகலாம். இதெல்லாம் பண்ணலாம் தானே? இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்க? டஃபா? டஃபா இல்ல இல்ல. எல்லாரும் தேடுறது சந்தோஷம், சமாதானம். நான் எல்லா நேரத்துலயும் நிம்மதியா இருக்கணும், நான் சூப்பரா இருக்கணும், ஆண்டவரோட பிரசன்ஸ்ல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். நம்ம ஏற்கனவே ஃபீல் பண்ணிட்டோம். நம்ம என் மனசு ஏன் ஏங்குது நிம்மதிய? ஏன்னா ஆண்டோட பிரசன்ஸ்ல இருக்கிற அந்த ஜாய், அந்த பீஸ் நம்ம எல்லாம் அனுபவிச்சிட்டோம். சரி, ருசி கண்ட பூனைன்ற மாதிரி. அதனால நம்ம மனசு அதுல இருந்து கொஞ்சம் விலகி வரும்போது நம்மளுக்கு மீறி இது இல்லையே, அதுதானே அதுதானே ஆண்டோட பிரசன்ஸ்ல இருந்து அப்படித்தானே இருக்கணும் அப்படித்தானே இருக்கணும் நமக்கு தெரியுது. அதனால நம்ம பீஸை இழக்கிறோம். நம்ம இப்ப பீஸ்ஃபுல்லா இல்ல, நமக்குள்ள ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு, சூழ்நிலையை பார்த்து ஏதோ டென்ஷன் ஆகிறோம், இவங்களை பார்த்து நமக்கு ஒரு இரிட்டேஷன் வருது, நம்ம நினைச்ச மாதிரி ஒன்று நடக்காம போது டிசப்பாயின்மெண்ட் வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம தெய்வீகமான மக்கள், நம்ம வந்து அந்த பீஸ் அனுபவித்த மக்கள், தேவ ரகமான ஒரு பீஸையும் ஜாயும் அனுபவித்ததுனால நம்ம சோல் கரெக்டா காட்டி கொடுத்துரும். நீ அப்படி இல்லையே, ஆண்டு பிரசன்ஸ் நீ ஃபீல் பண்ணும் போது இருந்த மனநிலை இப்ப இல்ல, பெட்டர் ஸ்விட்ச் பேக் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்களே நமக்கு என்ன பண்ணும், அலர்ட் பண்ணும். அது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஏன் So, அதனால இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட். எல்லாருக்கும் ஒரு ஒரு இப்ப நான் இது சொல்றது இதுதான் அல்டிமேட்னு நான் சொல்லல. உங்களுக்கு பிசிக்கலுக்கு ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு பிரேக் எடுங்க. உங்க எண்ணங்களை அமைதிப்படுத்திக்க முடியும். பரிசுத்தாவியானவரை இன்வைட் பண்ணுங்க அண்ட் ஹோஸ்ட் இஸ் பிரசன்ஸ். அதோட திரும்ப ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு தெரியும் ஒருத்தவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே ஹேண்ட்பேக்ல பான்ஸ் பவுடர், பான்ஸ் பவுடர் வச்சிருப்பாங்க. நான் ஒர்க்கிங் உமனுக்காகவே பேசுறேன் நினைக்காதீங்க. வீட்ல கூட நீங்க சில பேருக்கு இப்படி ஹேபிட் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு தனியா குட்டியா ஒரு பான்ஸ் பவுடர் கர்ச்சிஃப்லயும் போட்டு வச்சிருப்பாங்க. அது சில பேர்லாம் அந்த ஒரு கரெக்டா ஒரு ஹேபிட் வச்சிருப்பாங்க. கர்ச்சிஃப்லயும் போட்டு வச்சிருப்பாங்க. கரெக்டா ஒரு 2 hours ஒன்ஸ் அழகா போயிட்டு என்ன பண்ணுவாங்க, முகத்தை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அந்த பவுடர் போட்டுட்டு லைட்டா டச் அப் எல்லாம் பண்ணிட்டு தலையெல்லாம் கொஞ்சம் வாட்டி அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் எப்பயுமே அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். எப்படிடா இப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு பார்த்தா அது ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு அளவுக்கு பாருங்க, தன்னோட பிசிக்கல் ஃப்ரெஷ்னஸ்க்கு நம்ம ரொம்ப கேர் எடுக்கணும். அஹ் அதே மாதிரி உடம்பு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றதுக்கு டக்குன்னு அப்படி ஒரு காஃபியை குடிக்கிறோம், டீயை குடிக்கிறோம். ஆனா மனசுக்கு மனசுக்கு என்ன பண்ணோம், கேள்வி கேளுங்க, உங்களே கேளுங்க. நான் அடிக்கடி எனக்கே கேட்டுப்பேன், இந்த அளவுக்கு நம்ம டேமேஜ் பண்றோம், இந்த அளவுக்கு நம்ம வந்து மேல் ஃபங்க்ஷன் பண்றோம்னா எவ்வளவு அளவுக்கு சோலை கேர் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப நடந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறத காட்டிலும் கொஞ்சம் அப்பப்ப ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே வந்தோம்னா நம்மள மீறியே பேகேஜ் சேராது. இது சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. சும்மாவே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நானுமே அது மாதிரி எப்பப்ப என்ன பண்றது, ஒரு பிரேக் எடுப்பேன், தனியா போய் உட்காந்துப்பேன். ராணி பிரதர் சொல்லுவாங்க அடிக்கடி, நீ தனியா போய் உட்காந்துறது உனக்கு அவ்வளோ இஷ்டமா இருக்குதுல்ல அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் என் சோலை நான் தான் பாத்துக்கணும். என்னுடைய மனநிலையை ஆண்டோட பிரசனத்துக்குள்ள நான் விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அங்கதான் இருக்கணும் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சதுனால நான் அப்படி பண்ணுவேன். ஓகே, நீங்களுமே அதே ட்ரை பண்ணுங்க. பிசிக்கலா தனியா போய் உட்காரணும் இல்ல, அதுக்கு நீங்க எப்ப பார்த்தா நீங்க தனியா போய் உட்காந்து வீட்டுல பிரச்சனை உண்டாக்கிறாதீங்க. அப்புறம் சுவிதா சிஸ்டர் சொன்னாங்க, தனியா போய் உட்காந்துருங்க அப்படி சொல்லிட்டு என்ன மாட்டி விட்டுறாதீங்க. சரி, இருக்கிற இடத்துலயே நீங்க உங்களை தனி கொஞ்சம் அரைக்கதவை பூட்டி கொண்டு உங்க ஹார்ட் அப்படியே ஆண்டவருக்கு நேரா திருப்பி எங்க இருந்தாலும், ஆண்டவரே ஐ இன்வைட் யூ, ஐ ஃபீல் சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் லார்ட், அந்த ரகமான பீஸ் இப்ப நான் ஃபீல் பண்ணல, பட் ஐ வாண்ட் யுவர் பீஸ், ஐ வாண்ட் உங்க சமாதானத்தை நான் ஃபீல் பண்ண விரும்புகிறேன், என்ன நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிம்பிள் இன்விடேஷன். அப்படியே பாருங்க, ஒரு கஷிங் விண்டு மாதிரி அந்த சமாதானம் நம்மளை நிரப்பும்.
நம்ம சந்தோஷம் நம்மளே நிரப்பும். அதனால ஹி இஸ் எ ரெஃப்ரெஷர். அவரோட பெஸ்ட் ரெஃப்ரெஷர் யாருமே கிடையாது. ஆ ஏன் தேங்க்யூ ஏசப்பா. கரெக்டா இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே, அங்க நாங்க எல்லாம் விரும்புறோம்ப்பா. அல்டிமேட் அந்த ஜாய்க்குள்ளயும் அந்த பீஸ்க்குள்ளயும் உங்களுடைய பிரசனத்தோட இதத்துக்குள்ளேயும் இருக்கணும். நீங்க எல்லாருடைய இருதயமும் சிந்தையும் ஏங்குகிறது. ஆனால் எங்களுடைய சூழ்நிலை நிமித்தமோ ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்க சிந்தையில வரும்போது, நாங்க இதிலிருந்து வெளியில போகிறது எங்களுக்கு அப்படி ஒரு தவிப்பை கொடுக்கிறது. மறுபடியும் மறுபடியுமா நாங்க எங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிக் கொள்ளுகிற கிருபை, உங்க பிரசன்ஸ்ல நாங்க எப்படி டேப் இன் ஆகுறோங்கிற கிரேஸ் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு நினைப்பூட்டுகிற ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் நீ செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க தான் எங்களை இழுத்துக் கொள்ளுகிறீங்க. ஏன்னா நீங்க இழுத்துக் கொண்டதுனால தான் நாங்க ரட்சிப்பை பெற்றோம். சோ எனி குட் திங் இஸ் ஃப்ரம் யூ. எந்த நல்ல காரியமும் நீங்க எங்களுக்குள்ள இனிஷியேட் பண்ணாம எங்களுக்குள்ள இதுவரைக்கும் வரல. அதனால இந்த பரி பழக்கவழக்கங்கள், நாங்க பேசின காரியங்கள், நாங்க ஏர்லியா சாப்பிடுறதா இருக்கட்டும், நாங்க ஏர்லியா தூங்க போறதா இருக்கட்டும், ஏர்லியா அந்த எலக்ட்ரானிக் காரியங்கள்ல இருந்து நாங்க எங்களை விடுவித்துக் கொள்ளுகிறதா இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் உங்களுடைய கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். உங்க கிருபையை நாங்க சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், லெட் யூர் கிரேஸ் ஃபில் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அதே மாதிரி இந்த பிசிக்கல் பிரேக் மாதிரி எங்க ஸ்பிரிச்சுவலா எங்க சோலுக்கு நாங்க பிரேக் எடுத்து அதை முக்கியப்படுத்தி, அது ரொம்ப முக்கியம் எனக்கு அப்படின்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை குறித்து நான் இப்ப எப்படி ஃபீல் பண்றேங்கிறத டிசர்ன் பண்ணுகிறதான கிரேஸ் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஈக்குவல் இன்டர்வல்ல அந்த ஒரு ஜேர்னியை கொடுங்க ஆண்டவர். நீங்க அப்படி கொடுக்கறதுக்காக நன்றி. லெட் அஸ் டேக் கேர் அபவுட் அவர் செல்ஸ் லார்ட். எங்களையே நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிற கிருபை எங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபா வீட்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். இப்போ பார்க்க போனா வெளியில போறவங்களுக்கு கூட இட் இஸ் ஈஸி டு ஃபாலோ. ஆனா வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொட்டீனை செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு டஃப்பா ஒரு வேலை இருக்கலாம். பட் பரிசுத்த ஆவியானவர் நீங்க அவர்களுக்கு அந்த பலத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. அதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்காக நன்றி. ஆவியானவர் உள்ளே இருந்து கொடுக்கிற அந்த ஆங்ஷனை கேட்டு கிரியை செய்கிற பிள்ளைகளா நாங்க ஒவ்வொருவரும் மாறுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சரீரத்திலையும் சரி, எங்கள் ஆன்மாவிலும் எங்கள் ஆவியிலும் நாங்கள் ரொம்ப அலர்ட்டா ஆவியில நிரம்பினவர்கள் என்று தெரிகிற விதமா எங்க எல்லா ஏரியாலயும் இருக்கணும்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். இதுக்கு மேல பலவீனங்கள் என்பது எங்க வாழ்க்கையில இது ஒரு பாட்டு. எப்பயும் வலி வரும் போகும். எப்பயும் ஒரு ஏதாவது ஒரு நோய் இருக்கும். எங்க வீட்ல யாருக்காவது ஒருத்தங்க எப்பயும் சிக்காயிட்டே இருப்பாங்க. இந்த காரியங்கள் ரொட்டீன் எல்லாம் கேன்சல் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. லெட் அஸ் பி இன்டென்ஷனல் லார்ட். நாங்கெல்லாம் இன்டென்ஷனலா இதுல இருந்து வெளிவருகிற கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அது எங்களுக்குள்ள இருந்து உண்டாகட்டும். எங்களை பார்த்து எங்க வீட்டார் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை பார்த்து எங்க கணவனோ, எங்க பிள்ளைகளோ, எங்க மனைவியோ, இல்ல எங்க சுத்தி இருக்கிறவங்களோ எங்களுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை பார்த்து என்னவென்று கேட்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுது சுவிசேஷமாய் காரியங்கள் நாங்க சொல்லும்போது அது ரொம்ப இஃபெக்டிவா இருக்கும். நாங்கள் முதலாவது சாட்சிகளாய் எழும்புகிற கிருபை ஆண்டவரே உண்டாகட்டும். எங்கள் வாயின் வசனத்தினால் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையின் ஜீவியத்தில் நாங்கள் சாட்சியா இருக்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். நாங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். நாங்க போதும் போதுன்ற அளவுக்கு நிறைய பேசியிருக்கிறோம்ப்பா. நிறைய வசனங்களை சொல்லி இருக்கிறோம், சத்தியங்களை சொல்லி இருக்கிறோம். ஆனா வாட் இஸ் மோர் பவர்ஃபுல் இஸ் லைஃப் டெஸ்டிமனி. எங்கள் ஜீவியம் மாறும்போது எதிரில் இருக்கிறவர்கள் தானாகவே அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்து இது எப்படி என்று கேட்கும்போது அப்பொழுது வெளிப்படுகிற வசனம் சாட்சியின் வசனமாக இருக்கும். அது எதிரில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும். அந்த தெளிவோடு நாங்கள் எங்களுடைய காரியங்களை கவனமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க சரீரத்தை பார்த்துக் கொள்கிறதா இருக்கட்டும், எங்க பிரேயர் லைஃபா இருக்கட்டும், எங்களோட ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஆவியானவரை அப்படியே இன்வைட் பண்ணி அவரையே சார்ந்து கொண்டு எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளா நாங்கள் ஒவ்வொருவரும் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்க அப்படியே செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் லார்ட். நாங்க அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்ப நாங்க ஒரு புது டெடிகேஷனை நாங்க பண்றோம்ப்பா. வி கமிட் ourselves லார்ட். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் உமக்கு சொந்த ஆண்டவரே. நீங்க உருவாக்கினீங்க. இந்த பூமியில நாங்கள் வாழுகிற எல்லா நாட்களிலும் ஆண்டவரே அதை நாங்க சரியாய் மெயின்டைன் பண்ணி சரியாய் நாங்கள் பார்த்துக்கொண்டு ஆவியானவரை ஹோஸ்ட் பண்ணி உங்க பிரசன்ஸ்ல நிரம்பி எல்லா விதத்திலையும் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தி போகிறதற்கு நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஒர்க் எனக்குள்ள நடக்க என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். ஐ டெடிகேட் மை செல்ஃப். சொல்லுங்க. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீ படைத்தவரிடத்துல நான் அர்ப்பணிக்கிறேன்.
என்னை உருவாக்கினவரிடத்துல அர்ப்பணிக்கிறேன். அவரோடு கோஆப்ரேட் பண்ணி நடக்கிற அந்த வாக்குக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எஸ் லார்ட், ஐ ஜஸ்ட் டெடிகேட் மை செல்ஃப். ஐ நோ வித்தவுட் யூ ஐ கேன் டூ நத்திங், பட் வித் யூ ஐ கேன் டூ ஆல் திங்ஸ். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா. என்னுடைய ஜீவியத்துல நான் அப்படியே டிக்ளேர் பண்றேன். என் சரீரத்துக்கு நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. என் ஸ்பிரிட்டுக்கு நான் டிக்ளேர் பண்றேன். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். உமக்கு எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென், ஆமென். bless you all. இன்னொரு ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்துட்றேன். நீங்க வந்து சுவிதா சிஸ்டர் வந்து அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். ஏன்னா நிஜமாவே ஐ ஃபீல் எனக்கு உமன் ஹெல்த் மேல ஒரு பயங்கர பேர்டன் இருக்குது. நான் சொல்லலைன்னா யார் சொல்லுவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது எனக்கு அடிக்கடி. அது ஏன்னு தெரியாது. ஓகே, நான் ஒரு விஷயம் ஏதாவது என்னோட ஹெல்த்துக்கு நான் அப்ளை பண்றேன்னா உடனே இது பூமியில இருக்கிற கடைசி பெண் வரைக்கும் இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாரம் வந்தது. அது ஓவராவே இருக்கு. ஸோ அதனால நான் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. ஏன்னா வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ். ஏன்னா நம்ம ஹஸ்பண்டை நம்ம பாத்துக்கிறோம், பிள்ளைங்களை நம்ம பாத்துக்கிறோம், ஆனா நம்மள நம்ம பாத்துக்கிறது இல்ல, நிறைய நேரத்துல மிஸ் பண்ணிடுறோம். அதனால அதை ஞாபகப்படுத்த ஒரு ஆள் வேணும் இல்ல. அதனால நீங்க அதை அட்வைஸாக எடுத்துக்கொள்ளனா, ஏன்னா எல்லாம் பெரியவங்க இருக்கிறீங்க, நிறைய பேரு பெரும் பேத்தி எடுத்தவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. நான் சொல்லி தெரிய வேண்டியதுன்னு ஒண்ணும் கிடையாது. பட் ஆனா என்னன்னா ஞாபகப்படுத்த ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, புதுசா ஏதோ நம்ம சொல்றது இல்ல. ஆனா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே மறந்ததை நம்ம ஞாபகப்படுத்துறோம் பாத்தீங்களா. அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு, மறந்து மறந்து போகுது. ஸோ அதை தான் நான் செய்யறேன். ஸோ bless you, டேக் இட் இன் வெரி ரைட் வே. நான் இது சொல்ற எந்த விஷயத்தையும் நான் ரொம்ப ஹம்பிளா ஒரு பேர்டனோட தான் சொல்றேன். ஸோ அப்படியே நீங்க எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, bless you all. Bye bye, take care.